எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா சம்மர் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பர்சூவிங் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 2025 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 7.5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5க்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 7.5க்கு மேலே இல்லை 7.5 இருந்தால் மட்டும்தான் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ரிலவெண்ட் ப்ராஜெக்ட்டு கோர்ஸு இன் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், C++, பைத்தான் ப்ரோக்ராமிங், ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் இல்லை ரிலவெண்ட் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வெப் டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, MySQLலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பைத்தான், C++, ஜாவா இது ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் டேல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா கூட நீங்கள் இங்கே ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க, இது வரைக்கும் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணதே கிடையாது அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னு இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதில் போய் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.